வணக்கம். நீதிமன்ற செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி தற்போது சீரமைக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதலாக 6 நீதிமன்ற அறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா கடந்த 26/10/2025 அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் சீரமைக்கப்பட்ட கட்டிடத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை திறந்து வைத்து அவர் பேசியதாவது: இதுவரை சட்டத்தை சொல்லிக் கொடுக்கும் சட்டக் கல்லூரியாக இருந்த இந்த பாரம்பரியமிக்க கட்டிடம் இனிமேல் நீதிமன்ற அறைகளாக செயல்படும். இந்தியாவில் பழமையான உயர்நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று. 1862ஆம் ஆண்டு இந்த உயர்நீதிமன்ற கட்டிடம் சுற்றுலா பயணிகள் பிரமிப்புடன் சுற்றி பார்க்கும் அளவுக்கு தலை சிறந்த இடமாக இருந்தது. நீதிமன்றத்துக்கான உள்கட்டமைப்பு என்பதும் வெறும் கட்டிடம் மட்டுமல்லாமல் அது நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடமாகும். உண்மையான நீதிமன்றம் என்பது கட்டிடம் மட்டுமல்ல, அது நீதியை வழங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்வில் உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு M.M. சுந்தரேஷ் அவர்கள் பேசுகையில், பொதுவாக சட்டக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பெரிய நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசகராகவும், அட்வொகேட் ஜெனரல், கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல், அரசு தரப்பு வழக்கறிஞர்களாகி விடுவார்கள். சிலர் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு சிவில் சர்வீஸ் என்ற போட்டித் தேர்வுகளை எழுதி நீதிபதிகளாகவும் IAS IPS அதிகாரிகளாகவும் ஆகிவிடுவார்கள். இன்னும் சிலர் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருப்பார்கள். இதுதான் சென்னை சட்டக் கல்லூரி மிகச்சிறந்த உதாரணமாகும் என்று கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு R. மகாதேவன் அவர்கள் பேசியதாவது: சட்டத்தை சொல்லிக் கொடுத்த இந்த கட்டிடம் தற்போது மக்களுக்கு நீதி பரிபாலனம் வழங்கும் இடமாக மாறியுள்ளது என்றார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் பேசியதாவது: நீதித்துறைக்கு உள்கட்டமைப்பு மிகவும் அவசியம். இந்த வசதிகள் இல்லாமல் எந்த வழக்கும் நின்றுவிடக்கூடாது என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் மாண்புமிகு திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் கூறுகையில், மக்களுக்கு நீதி விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய அதன் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டும் விளக்காக சென்னை உயர்நீதிமன்றம் விளங்குகிறது என்று கூறினார். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் 130 ஆண்டுகளாக பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்கிய இந்த பாரம்பரிய கட்டிடம் சென்னையின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. இந்த கட்டிடத்தை எந்த சேதமும் இல்லாமல் புனரமைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு உரிய நிதியை வழங்கியது என்றும், நீதித்துறைக்கு தமிழ்நாடு அரசு வசதிகளை செய்து கொடுப்பதில் முன்னுரிமை வழங்கும் என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசர் மாண்புமிகு திரு R. சுரேஷ்குமார் அவர்கள் வரவேற்று பேசியும், அப்போது அவர் தமிழ்நாடு அரசு இந்த கட்டிடத்தை புனரமைக்க 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரூபாய் 23 கோடி ஒதுக்கீடு செய்தது. அதே ஆண்டு செப்டம்பர் 4இல் பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு இந்த கட்டிடம் தற்போது 2வது முறையாக நீதிமன்ற கட்டிடமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு M.S. ரமேஷ் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற பதிவாளர்கள், மாவட்ட நீதிபதிகள், அமைச்சர்கள், வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் வால்பாறை பேருந்து நிலையத்தில் கடந்த 17/10/2025 அன்று வறுமை ஒழிப்பு திட்டங்கள் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு விஸ்வநாதன் அவர்கள் பேசியதாவது: தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் 2015 பற்றியும், பழங்குடியினர் நலத்திட்டங்கள் மற்றும் இலவச சட்ட உதவி எண் 15100 என்பதன் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சாக்கோட்டை ஒன்றியம் சிறுவயல் ஊராட்சியில் வறுமை ஒழிப்பு குறித்து சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 22/10/2025 அன்று நடைபெற்றது.
இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ராதிகா அவர்கள் தலைமையேற்று பேசுகையில் மக்களின் அடிப்படை சட்டம் குறித்தும் ஆஷா சக்ருதி ஆகிய திட்டங்கள் படி அமைக்கப்பட்ட குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் திரு செந்தில்குமார் அவர்கள், மாவட்ட சமூக நல அலுவலக ஒருங்கிணைந்த சேவை மைய பணியாளர் திருமதி சந்தியா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக பணியாளர் செல்வி ஜாய் சாம்ராஜ், குன்றக்குடி காவல் ஆய்வாளர் திருமதி சுந்தரி, வட்டார மருத்துவ அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி செயலாளர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் காவல்துறை சார்பில் கடந்த 22/10/2025 அன்று ராசிபுரம் சிவானந்த தெருவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் வழக்கறிஞர் திருமதி சரண்யா அவர்கள், போதைப் பொருட்களை விற்பது, போதைப் பொருட்களை கடத்துவது, பயன்படுத்துவது போன்ற குற்றங்களுக்கு போதைப் பொருட்கள் சட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் முன்வர வேண்டும். படிக்கும் வயதில் நன்றாக படித்து தங்களது குடும்ப சூழ்நிலை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களை மாணவ சமுதாயம் திருத்த வேண்டும் என்று பேசினார். இம்முகாமில் காவல்துறை அதிகாரிகள், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்தலைவர் அவர்கள் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/12/2025 அன்று மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள், மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கும் ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களுக்கும் வழக்காடிகளுக்கும் வருகின்ற 13/12/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அமைப்புசார தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 25/10/2025 அன்று தேவராயபுரம், செட்டிப்பாளையம் மற்றும் இக்கரை பூலுவம்பட்டி கிராமங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திருமதி கீர்த்தனா அவர்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சட்ட உரிமைகள், அரசு திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் குறித்தும் மேலும் சட்டப்பணிகள் குழுவின் செயல்பாடுகள் குறித்து விரைவாக விளக்கி பேசினார். இந்நிகழ்வின் மூலமாக மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் நீர்நிலைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் பற்றி பார்ப்போம். உயிர்கள் அனைத்திற்கும் நீரே ஆதாரம் என்பதால் நம் பழந்தமிழர்கள் நீர்நிலைகளை நல்ல முறையில் பராமரித்து பேணி காத்து அதன் மூலம் பயனடைந்து நீர் மேலாண்மையில் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள். இன்றளவும் உலக புகழுடன் விளங்கும் கல்லணை ஒரு சிறந்த உதாரணமாகும். நீரின் தேவையை உணர்ந்து குட்டை, குளம், ஊரணி, ஏந்தல், தாங்கல், கரணை, கண்மாய், ஏரி, ஆறு என பல்வேறு படிநிலைகளில் பழந்தமிழர்கள் நீரை பாதுகாத்து வந்தார்கள். தற்போதைய தலைமுறையினர் நீரின் தேவையை உணராமல் நீர்நிலைகளை மாசுபடுத்தியும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் ஏற்படுத்தியும் நீர்நிலைகளை பாழ்படுத்தி வருகின்றனர். அதன் காரணமாக நமது நாட்டின் ஒரு பகுதி நீரின்றி வறட்சியிலும் ஒரு சில பகுதிகள் வெள்ள காலங்களில் நீர் மிகுந்து பெருத்த சேதமடைந்தும் காணப்படுகின்றது. இத்தகைய செயல்களை தவிர்க்கும் வகையில் பல்வேறு சட்டங்களையும் விதிகளையும் அரசு உருவாக்கியுள்ளது. மேலும் பல்வேறு வழக்குகளில் நீரின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து நீர்நிலைகளின் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு உத்தரவுகளையும் வழிகாட்டுதல்களையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் வழங்கியுள்ளது. நீர்நிலைகள் மாசுபடுவதை தவிர்க்கும் வகையிலும் நீர்நிலைகளில் உள்ள நீரின் தன்மையை பாதுகாக்கும் வகையிலும் கடந்த 1974 வருடம் நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974 அரசு இயற்றி நடைமுறைப்படுத்தியுள்ளது. பொது இடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து பொது நீர்நிலைகளில் வெளியேற்றப்படும் நீரின் தன்மையை ஆராய்ந்து நீர்நிலைகள் மாசுபடுவதை தவிர்த்திடவும், பொது நீர்நிலைகளில் நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் கலப்பதை தடுத்திடவும், பொதுமக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழ்நிலையை பேணி காத்திடவும் இச்சட்டம் வழிவகை செய்கின்றது. இச்சட்டத்தின்படி மாநில அளவிலும் இந்திய அளவிலும் மாசு கட்டுப்பாடு வாரியங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் முக்கிய பணிகள் பின்வருமாறு: நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க, கட்டுப்படுத்திட ஒருமித்த விரிவான பாதுகாப்புடன் கூடிய செயலாக்க திட்டத்தினை திட்டமிடல் மற்றும் அதனை செயல்படுத்துதல், நீர் மாசுபடுவதை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் குறித்த கருத்துரைகளை மாநில அரசுக்கு வழங்குதல், தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது குடியிருப்பு கழிவுநீர் ஆகியன நீர்நிலைகளில் சேரும் இடத்தின் அளவிற்கேற்ப தர அளவுகளை நிர்ணயம் செய்தல், குடியிருப்பு கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுநீரை சிறந்த முறையில் பொருளாதார ரீதியாக உகந்த வகையில் சுத்திகரிப்பு செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. குடியிருப்பு கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுநீரினை விவசாய பயன்பாட்டிற்கு உள்ளாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல், பொதுமக்கள் நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை அணுகி உரிய புகார் தாக்கல் செய்து நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கலாம். மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் உள்நாட்டு நீரின் தன்மையை திட்டங்கள் மூலம் கண்காணித்து பல்வேறு இடங்களில் மாதிரிகளை சேகரித்து நீரின் தன்மையை ஆராய்ந்து அதன் தரத்திற்கேற்ப A முதல் E வரையான நீரின் தன்மையை வகைப்படுத்தியுள்ளது. நீர்நிலைகள் தொடர்புடைய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை ஆய்வு செய்து அவைகள் வெளியேற்றும் நீரின் தன்மையினை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலையாய கடமையாகும். ஆய்வின் தன்மைக்கேற்ப நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள அங்கீகாரத்தை திரும்ப பெற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை மேற்கொள்ளும். நிபந்தனைகளை மீறும் நிறுவனங்கள் மீதும் தனிநபர் மீதும் சட்டப்பிரிவு 41 முதல் 47 வரையிலான குற்றங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் தண்டனை வழங்கவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டம் தொடர்புடைய குற்றத்தினை அரசு நிறுவனங்கள் செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலாது. பிரிவு 48 இச்சட்டம் தொடர்புடைய குற்றங்கள்
ஒரு அரசு நிறுவனம் செய்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ள அலுவலர் அதற்கு பொறுப்பானவராக கருதப்பட்டு அவருக்கு எதிராக குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கான்பூர் தோல் தொழிற்சாலை வழக்கு ஏஐஆர் 1988 சுப்ரீம் கோர்ட் 1037. இந்தியன் கவுன்சில் ஃபார் என்விரோ லீகல் ஆக்ஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ஏஐஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் 1446. எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நகராட்சி வழக்குகள் ஏஐஆர் 1988 சுப்ரீம் கோர்ட் 1115. வேலூர் குடிமக்கள் நல அமைப்பு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஏஐஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் 2715 போன்ற வழக்குகளில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீர்நிலைகளின் இன்றியமையா தேவையை விலக்கி நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுத்திட பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழலை பேணி காத்திடவும் நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துபவர்கள் அதற்குரிய நிவாரணத் தொகையை வழங்கிட வழி செய்யும் வகையில் கடந்த 1996 வருடம் இந்தியன் கவுன்சில் ஃபார் லீகல் ஆக்ஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பொல்யூட்டர் பேஸ் என்ற கோட்பாட்டினை உருவாக்கியது. எனவே நீர்நிலைகளை மாசுபடுத்துபவர்கள் மீது தண்டனை மட்டுமல்லாது நீர்நிலைகளுக்கு ஏற்படும் சேதாரத்திற்கும் தக்கவாறு நஷ்டஈடு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து வசூல் செய்ய சட்டப்படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பேணி காத்திடவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்புடைய வழக்குகளை விரைந்து முடித்திடவும் கடந்த 2010 வருடம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது. பசுமை தீர்ப்பாயத்தில் நீர்நிலைகள் உள்ளிட்ட சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக வழக்கு தொடர்ந்து விரைந்து நிவாரணம் பெறலாம். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பான சட்டங்கள். நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு சட்டங்கள் மூலம் பொது சொத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவ்வாறே நீர்நிலைகளிலும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதில் தனிநபர் உரிமை கோருவதை தவிர்க்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 51A உட்பிரிவு G படி சுற்றுச்சூழலையும் ஏரிகள் மற்றும் ஆறுகளையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமையாகும். மெட்ராஸ் எஸ்டேட் லேண்ட் ஆக்ட் 1908 படி விவசாய நிலம் ரயத் லேண்ட் என்ற வரையறையில் ஏரி பாசன வாய்க்கால், ஏரி வாய்க்கால் மற்றும் நீர்நிலை படுகைகள் அடங்காது என தெளிவாக கூறப்பட்டு நீர்நிலைகள் பொதுவில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1985 பிரிவு 2 படி ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், வாய்க்கால்கள் மற்றும் இதர நீர்ப்பாசன ஆதாரங்கள் அனைத்தும் அரசின் சொத்துக்கள் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைத்வாரி ஆக்ட் 1948 சட்டப்பிரிவு 3 படி ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், ஊரணிகள், நீர் ஆதார அமைப்புகள் அரசுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் கடந்த 1974 வருடம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சட்டப்பிரிவு 14A புதிதாக சேர்க்கப்பட்டது. இச்சட்டத்தின் பிரிவு 14A படி தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு ரயத்வாரி பட்டா வழங்கக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டப்பிரிவு 14A உட்பிரிவு 2 படி 1974 வருட திருத்த சட்டத்திற்கு முன்பு தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு வழங்கப்பட்ட ரயத்வாரி பட்டாக்கள் இந்த திருத்த சட்டத்திற்கு பிறகு தாமாக ரத்து செய்யப்படுவதாக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1963 சட்டப்பிரிவு 3 படி ஆறுகள், ஓடைகள்,
ஏரிகள், ஊரணிகள், நீர் ஆதார அமைப்புகள் அரசுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் கடந்த 1975ஆம் வருடம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சட்டப்பிரிவு 11A புதிதாக சேர்க்கப்பட்டது. இச்சட்டத்தின் பிரிவு 11Aவின் படி தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு ரயத்வாரி பட்டா வழங்கக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டப்பிரிவு 11A உட்பிரிவு 2 படி 1975ஆம் வருட திருத்த சட்டத்திற்கு முன்பு தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு வழங்கப்பட்ட ரயத்வாரி பட்டாக்கள் இந்த திருத்த சட்டத்திற்கு பிறகு தாமாக ரத்து செய்யப்படுவதாக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007 பிரிவு 8 படி ஏரிகள் மற்றும் குளங்களில் ஆக்கிரமித்தல், கட்டுமானம் ஏற்படுத்துதல், ஏரிகள் மற்றும் குளங்களை சேதப்படுத்துதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றங்களாகும். இச்சட்டங்கள் நீர்நிலைகளை முழுமையாக பாதுகாக்கவும் அவைகளை பொது பயன்பாட்டில் பராமரித்திட பல்வேறு சட்டப்பிரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு எல். கிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு AIR 2005 MAD 311 என்ற வழக்கில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து சட்டப்படி அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு TK சண்முகம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதல்களை அரசுக்கு வழங்கியுள்ளது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு KK ரமேஷ் எதிர் தமிழ்நாடு அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் கடந்த 27/1/2022 அன்று நீர்நிலைகளின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் தமிழக அரசின் வருவாய் ஆவணங்கள் மற்றும் தமிழ் நிலம் இணையதளத்தில் நீர்நிலைகளாகவும் நீர் ஆதார பகுதிகளாகவும் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பாக எவ்வித சொத்து பரிமாற்ற ஆவண பதிவுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சொத்து பரிமாற்றம் தொடர்பாக ஆவணங்களை பதிவு செய்ய தாக்கல் செய்யும் சமயத்திலும் நிலங்களை லேஅவுட் அமைக்க மனு செய்யும் சமயத்திலும் கட்டிட அனுமதி மனு, சொத்து வரி விதிப்பு கோரிக்கை, மின்சார இணைப்பு கோரிக்கை, குடிநீர் இணைப்பு கோரிக்கை போன்ற மனுக்களை தாக்கல் செய்யும் சமயத்திலும் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் அந்த சொத்து நீர்நிலைகளில் அமையவில்லை என கட்டாயமாக ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் சொத்து பரிமாற்றம், லேஅவுட் மற்றும் கட்டிட அனுமதி தொடர்பாக மனுக்களை பரிசீலிக்கும் போது அச்சொத்து நீர்நிலைகளில் அமையவில்லை என்பதை நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்த பிறகே முறையான அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்களோ அரசு நிறுவனங்களோ அல்லது இதர ஊழியர்களோ நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் நபர்களின் செய்கைக்கு உடந்தையாக இருப்பின் அவர்களுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமின்றி குற்றவியல் நடவடிக்கையும் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே நீர்நிலைகளையும் நீர் ஆதார பகுதிகளையும் முறையாக பராமரித்து மாசுபாடு ஏற்படுத்தாமல் குடிமக்கள் செயல்பட வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமித்தல் கடுமையான தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய குற்றங்களாகும். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்படும் கட்டுமானங்களும் சட்டப்படி முழுமையாக இடித்து அகற்றப்படும். நேயர்களே, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காமல் அவைகளை உரிய முறையில் பராமரித்து வறட்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது. குறள் 16. நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104 மற்றும்
அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.